எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேங்க. என் புத்தாண்டில் பிரகாஷ் அட்டப்பாடிங்கிற யூடியூப் சேனலோட குடும்பத்தின் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான 78 சென்ட் தாங்க பார்க்க போகிறோம். அருமையான ஒரு இடம், சின்ன ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டில் அளவான இடம், ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கான அற்புதமான ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரோட்டில் இருந்து அப்படியே டைரெக்டாக இடங்க, கார் சைட்டு, காரு நம்ம வீட்டு வாசல்லே போய் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு இடங்க. அட்டப்பாடியில் தான் அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. கேரளாக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த இடம் மொத்தமாக 78 சென்ட்டுங்க. 78 சென்டில் வீட்டோடு அமைஞ்சிருக்குங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துக்குள்ளே இருக்குங்க. குருமிளகு இருக்குது, பாக்கு இருக்குங்க, தென்னை இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. பலாமரம், மாமரம், பபிள் மிஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வியூன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைதியான இடம், சூப்பராக இருக்குது. வீட்டு வாசலில் இருந்தாலும் பார்த்துட்டோம்னா அந்த எதிர்வசத்தில் பார்த்தீங்களா ஒரு அழகான மலை இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். குருமிளகு செடி, பெப்பர் செடிலெல்லாம் ஃபுல்லாக திக்காக பெப்பர் பிடிச்சிருக்குங்க. அந்த கிளைமேட்டுக்கு இந்த பசுமையாக இருக்கிற இடத்துல நல்லா நிறைய பெப்பர் பிடிச்சிருக்கு. பார்க்குறக்கே கண் குளிர்ச்சியாக இருக்குங்க. பார்க்குறக்கு பச்சை பசேனும் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே பெப்பரு எல்லாமே கொஞ்சம் நிறைய பிடிச்சிருக்கு. என்ன வச்சாலும் வருங்க இந்த மண்ணுக்கு. வீடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுமாரான ஒரு வீடு தான். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் செலவு பண்ணோம்னா ரோட்லேருந்து டைரெக்டாக இடங்க. பாருங்கள், அந்த வியூ சொன்னல, அந்த ஆப்போசிட் மலையில் பார்த்தீங்களா வியூ அழகாக இருக்கும். மழை டைமில் அப்படியே அதில் சின்ன ஊற்று மாதிரி ஸ்ட்ரீம் மாதிரி அப்படியே கீழே தண்ணி வர்றது தெரியும். நல்லா இருக்குங்க அழகாக பார்க்குறக்கு. இடம் சரிவே இல்லைங்க, நல்லா ப்ளைனாக இருக்குது. இடத்து மேலே ஏறி வந்தாச்சுன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. பாருங்கள், எல்லா பாக்கு மரத்துலேயும் பெப்பர் போட்டிருக்காங்க. பாக்கு இருக்குது, தென்னை இருக்குங்க. காப்புக்கு வர்ற காயச்சு தென்னை நல்லா வருதுங்க. இந்த மண்ணுக்கு தென்னை சூப்பராக வருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. சீனி மிளகா பாருங்கள், இந்த மண்ணில் சீனி மிளகாலாம் நல்லா வருங்க. தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை, இயற்கையாகவே இதெல்லாம் வரக்கூடியதுங்க. இடம் பாருங்கள், ப்ளைனாக இருக்குது. தென்னை வச்சுருக்காங்க, பாக்கு இருக்குது, குருமிளகு இருக்குது, கேஷ்யூநட் இருக்குது. பார்த்தீங்களா, இடம் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. அழகான ஒரு இடங்க, சரிவே இல்லை. அட்டப்பாடியில் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக இடம் சரிவு தான் வரும். இது சரிவே கிடையாதுங்க, நல்லா ப்ளைனாக இருக்குது. வீடு பாருங்கள், ஒரு ஓட்டு வீடு. கொஞ்சம் செலவு பண்ணோம்னா இந்த ஓட்டு வீடு கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக வீடு எடுக்க வேண்டிய தேவையே இல்லை, வீடு கட்ட வேண்டியதே இல்லை. இருக்கிற வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், பெப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு மரத்தில் பாருங்கள் நிறைய பெப்பர் இருக்குங்க. ஒரு சாக்கு பெப்பர் பக்கம் ஒரு மரத்திலே கிடைக்கும். பார்த்துட்டிங்களா, பச்சை பசேன்னு செழிப்பாக இருக்குது. எந்த வெயில் டைம் ஆனாலும் இங்கே கிளைமேட் சில்லாக இருக்குங்க. நல்லா அமைதியான ஒரு இடம், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். தென்னை மரமெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஃபுல்லாக காப்பு வந்துடுங்க. நமக்கு எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்குள்ளே. நீங்கள் இன்னும் புதுசாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ண வேண்டியது தேவையே இல்லை. இது மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் பாக்கு, குருமிளகு, காஃபி, அதுக்கப்புறம் பலாமரம், மாமரம், பபிள் மிஸ்ஸு, முந்திரி மரம் இருக்குங்க, நெல்லி மரம் இருக்குது, இரும்பாம்புளின்னு சொல்லுவாங்க, ஊறுகாய் போடுறதுக்குள்ள யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே இருக்குது. சீனி மிளகெல்லாம் நிறைய இருக்குங்க. அதில் பப்பாளி பாருங்கள், பெப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பெப்பர் நிறைய பெப்பர் தாங்க. வீடு சூப்பராக இருக்குங்க. 2 பெட்ரூமும் கிச்சனோட இருக்குது. வெளியே பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் இல்லைங்க, வெளியே பாத்ரூம் இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணி தேய்ச்சி நீங்கள் கீழே டைல்ஸ் எல்லாம் ஒட்டினீங்கன்னா, கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் யூஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். கம்மி பட்ஜெட்டு தாங்க, சின்ன ஒரு பட்ஜெட்டு. மொத்தமாக 38 லட்சம் ரூபா ஃபைனலாக வேணும்னு சொல்கிறாங்க. நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசலாங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி பிளான்டேஷன் வருமானம் இருக்கிற ஒரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. குறைஞ்ச பட்ஜெட்டு, யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகும்.
சின்ன பட்ஜெட்டு, ரொம்ப பெரிய இடம்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டம்னு யோசிக்கலாம். தேவையே இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஃப்ரீயாக, ஒன்றுமே எம்டியான லேண்ட் இல்லைங்க. ஃபுல்லாமே பிளான்டேஷன் வச்சுருக்கு. அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடங்க. பாருங்கள், பெல மரமெல்லாம் புது புது நாற்று ஹைப்ரிட் வச்சுருக்காங்க. போர் இருக்குது, தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து தண்ணி போர் அடிக்கணும், ஈபி எடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஈபியோடு இருக்குது. வீட்டுக்கு ஈபி இருக்குது, போருக்கு ஈபி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அடிப்படையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ரோடு ஆக்சஸ் இருக்குது. என்ஹெச்லேருந்து கரெக்டாக வந்து 5 கிலோமீட்டர் தூரங்க. கல்கண்டிங்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. ரோட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, வியூ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கும். ரோட் ஃப்ரண்டேஜ் நிறையவே இருக்குது இந்த இடத்துக்கு. ஏறக்குற ஒரு 100 மீட்டர் பக்கம் ரோடு ஃப்ரண்டேஜே இருக்குங்க, நிறையா இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து, எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த அழகு பாருங்கள், வியூ பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு இடம்.